வணக்கம் தென்னவன் நேயர்களே. இன்று பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைந்திருக்கிறார். அது குறித்து நம்மிடம் பேச திரு நடராஜன் இணைந்திருக்கிறார். நடராஜன், எப்படி பாக்குறீங்க? சார் வணக்கம் சார். அதாவது நீண்ட நாட்களாகவே இவர் எங்க போவாரு பன்னீர்செல்வம் அவர்கள், ஏன் அப்படின்னா அவர் மீண்டுமே அதிமுகவுல சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி அதிமுக தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல இருந்து. சோ அப்படி இருக்கும் பொழுது அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு தாவேக கூட கூட்டணிக்கு போவாரா, இல்ல திமுக கூட கூட்டணிக்கு போவாரா, இல்ல தனிச்சு போட்டியிடுவாரா, இல்ல வெளியே இருந்தே திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பாரா, இப்படிங்கிற மாதிரியான நிறைய யூகங்கள்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா, அவர் அதிமுகவுல 3 முறை முதல்வரா இருந்தவர், ஒண்ணு இல்ல 3 முறை முதல்வரா இருந்திருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னொரு கட்சியில போய் சேர மாட்டாரு அப்படிங்கிற மாதிரிதான் பொதுவான அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் முழுக்கவே அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டாரு. இதுல நிறைய வித்தியாசங்கள் சொல்றாங்க. மத்தவங்க வந்ததுக்கும், அதாவது வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டவர்கள் வந்ததுக்கும் ஓபிஎஸ் வந்ததுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு. அதாவது இவர் முதலமைச்சரா இருந்தவர், மத்தவங்க எல்லாம் அமைச்சர்களாகவும் ஒரு சபானிடேட்ஸா இருந்தவங்க தான். இவர் ஒரு முதலமைச்சரா இருந்தவர், டிசிஷன் மேக்கிங் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் லெவல்ல இருந்தவர். அவர் வந்ததுக்கும் அவங்க வந்ததுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் என்னன்னா, அவங்க எல்லாருமே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் திமுகல சேர்ந்தாங்க. இவர் திமுகவுல சேர்ந்துட்டு எம்எல்ஏ பதவி போய் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அது மட்டும்தானே தவிர இவர் போய் அங்க சேர்ந்தது தேனி மாவட்டத்துல, குறிப்பா பெரியகுளம் உள்ளிட்ட இடங்கள்ல ஓரளவுக்கு செல்வாக்கு கொடுக்குமே தவிர ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் ஏதோ மாற்றத்தை ஏற்படுத்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது அதிமுகவுக்கு கிடைத்த ஒரு வெற்றியை தான் பார்க்கப்படுது. ஏன்னா பல வருடங்களாக, கிட்டத்தட்ட 2022க்கு முன்னாடி இருந்தே சசிகலா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவருக்கும் திமுகவுக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்கு. இவர் தர்ம யுத்தம் பண்ணும் பொழுதே சசிகலா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவர் திமுகவரை பார்த்து சிரிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க இவரை பார்த்து சிரிக்கிறாங்க, இவர் அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ அதுக்கப்புறமா 2022ல இவர் கட்சியில இருந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டும் இதுதான். இவருக்கு திமுக கூட நிறைய உறவுகள் இருக்கு. சோ அதனால திமுகல இவர் லிங்க்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சோ அது எல்லாமே இப்ப நிரூபணமாயிருச்சு அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். சரி, இப்ப அதிமுகல திமுகக்கு போன பல அமைச்சர்கள் நமக்கு தெரியும். கடைசியா செந்தில் பாலாஜி வரைக்கும், அதுக்கு முன்னாடி ரகுபதி காலத்துல இருந்து சேகர் பாபு எல்லாமே இங்க இருந்து போனவங்க தான். அப்ப எந்த அதிர்வலை இருந்த விட இப்ப ஓபிஎஸ்க்கு அதிர்வலை அதிகமா இருக்கு. ஏன்னா அவர் முதலமைச்சரா இருந்து இப்ப கூட எதிர்கட்சி, துணை எதிர்கட்சி தலைவரா எடப்பாடியோட பக்கத்துல உட்கார்ந்துட்டு அந்த பக்கத்துல உட்கார்றதே ஒரு பிரச்சனையாக்கி எல்லாம் பண்ணவர். இப்ப ஸ்டாலின் பக்கத்துல உட்கார்ற அளவுக்கு வந்துட்டாரு. ஏன்னா அவர் துரைமுருகனுடைய இடத்த நிரப்பலாம் அப்படின்னு ஒரு நியூஸ் 2-3 நாள் முன்னாடி வந்துச்சு. சோ இதெல்லாம் ஒரு நியூஸ்ல செய்தியில நிச்சயம் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும். அதே சமயத்துல இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போறது அப்படிங்கிறது தான் முக்கியம். எதுக்காக ஓபிஎஸ் அவங்க திமுக எடுத்திருக்காங்க? ஓபிஎஸ் மூலமா ஏதாவது வாக்கு வரும். தென் தமிழகத்துல அவருக்கு இருக்கிற செல்வாக்கை வச்சு இன்னும் கொஞ்சம் அதிமுகவோட ஓட்டை கொஞ்சம் பீக்கலாம். பர்டிகுலர்ல நமக்கு என்ன தென் தமிழகத்துல எந்த சமூகம் அதிகமா இருக்கு, எதுக்காக அவங்க ஓபிஎஸ் எடுத்திருக்காங்கிறது தெரியும். இப்ப அந்த விஷயம் அவங்களுக்கு நடக்குமா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். பர்டிகுலர்லி இப்ப தேனி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப தங்க தமிழ்செல்வன் அங்க திமுகவோட ஒரு பிரதிநிதியா அவர் தான் அவங்க கோல் வச்சிட்டு இருக்காரு. இப்ப ஓபிஎஸும் அங்க போனான்னா ஓபிஎஸோட பவர் அங்க ஜாஸ்தி ஆகுமா, தமிழ்செல்வனுக்கு பவர் மங்குமா? அவர் ஏற்கனவே வருத்தத்துல இருக்கிறதா ஒரு செய்தி கூடவே வந்துருச்சு இன்னைக்கு. சோ அது நம்ம அந்த மாதிரி வாக்கு சதவீதம் மாறுறதையும், ஓபிஎஸ்ஆல திமுக என்ன சாதிக்க போறாங்கிறதையும் பார்க்கணும். ஆனா ஓபிஎஸ் என்ன சாதிச்சிருக்காரு பார்த்தோன்னா ஒண்ணுமே சாதிக்கல. இங்க இருந்து போறதுல நிறைய அவர் பண்ணிருக்கிறது கெட்ட பேரை நிறைய சம்பாதிச்சிட்டாரு. அதாவது எவ்வளவு தூரம் ஜெயலலிதாவுக்கு இவர் தான் ரொம்ப விசுவாசமானவர் அப்படின்னு சொன்னவர் இவ்வளவு தூரம் மாறினார்னா, இப்ப அரசியல்ல இது ஒரு ரொம்ப தமிழக அரசியல்ல ஒரு கீழ் நிலைக்கு எடுத்துட்டு போறது. இவங்களுக்கு நீங்க சொன்னதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, தென் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சில சமூக வாக்குகள் இவரால மாறுபடுமா அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா, அது ரொம்பவே நிறைய செய்திகள்ல அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்ப திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் சரி, அதிமுக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் தென் மாவட்டங்கள்ல பெரும்பாலும் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. சோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதிகமா வாழக்கூடிய ஒருத்தரை தான் மாவட்ட செயலாளரா போடுவாங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, இப்ப மதுரையில மூர்த்தி அவர்களுக்கு இல்லாத செல்வாக்கா இவருக்கு இருந்த போது பன்னீர்செல்வம். அதே மாதிரி விருதுநகர் மாவட்டத்துல தங்கம் தென்னரசு ஒரு மாவட்ட செயலாளராக இருக்காரு. அவருக்கு இல்லாத செல்வாக்கா பன்னீர்செல்வத்துக்கு இருந்த போது. சோ இது முக்குளத்தோர் வாக்குக்காக தான் இவரை கூப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இதே கிடையாது. இது ஒரு பர்செப்ஷன் பாலிடிக்ஸ்க்காக தான் கூப்பிட்டு இருக்காங்க. சோ இன்னொன்னு, தங்க தமிழ்செல்வன் தான் தேனியோட முகமா இருக்காரு அப்படிங்கிறதே ஒரு தவறான விஷயம் தான். ஏன் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ
ஏற்கனவே தங்க தமிழ்ச்செல்வன் தான் ஆண்டிப்பட்டி எம்எல்ஏவா இருந்தாரு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து எதிர்த்து களமாடிக்கிட்டு இருந்தவர் யாரு, மகாராஜன் அப்படிங்கிறவரு. சோ அவரு இப்ப தங்க தமிழ்ச்செல்வன் கூட அனுசரிச்சு போக முடியாம அவங்க 2 பேருக்குள்ளேயே மேடையில ஒரு வாக்குவாதம் நடந்ததை நம்ம ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம். சோ அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே தங்க தமிழ்ச்செல்வனுக்கு நிறைய நெருடலான நிகழ்வுகள் வந்து திமுகவினரால் நடத்தப்பட்டுகிட்டு இருக்கு. இவர் அமமுகவுக்கு போறதுக்கு காரணமே ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டுமே அதிமுக இணைச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். அமமுக இருந்து அவர் திரும்ப அதிமுகவுக்கு தான் வந்திருப்பாரு தங்க தமிழ்ச்செல்வன். அப்பவுமே அதிமுக ஓபிஎஸ் இருந்ததுனாலதான் அவர் திமுகவை நோக்கி போனார். ஏன்னா இவங்க ஓபிஎஸ் இபிஎஸ் பஞ்சாயத்து வர்றதுக்கு முன்னாடியே தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் தேனி மாவட்டத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய உரசல் போய்கிட்டு தான் இருந்துச்சு. சோ இவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்குள்ள பெரிய உரசல் இருந்தது. ஒரு என்ன சொல்றது, அவரை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் தங்க தமிழ்ச்செல்வனா இருந்தார். சோ இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னா பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்திருக்கு. எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்ப நீங்க சொன்னீங்க அதிமுகக்கு இது வந்து ஒரு விதமான நல்ல விஷயம் அப்படின்ட்டு. அதை நான் வந்து ஓரளவுக்கு ஏத்துக்கிறேன், இல்லாட்டி முழுமையா கூட அதை ஏத்துக்கலாம். ஏன்னா அதிமுக வந்து தொடர்ந்து ஓபிஎஸ் மேல வந்து ஒரு பழிய வச்சுட்டு இருந்தது. அவங்க வந்து ஓபிஎஸ்னால அவங்க வந்து ஓபிஎஸ் துரோகம் தான் செய்வாரு, ஓபிஎஸ் அதிமுகக்கு நன்மை பண்ணல அப்படின்னு ரொம்ப வச்சு தொடர்ந்து வச்சுட்டு இருந்த குற்றச்சாட்டை இப்ப ஓபிஎஸ் அவராவே நிரூபிச்சிட்டாரு. சோ இனிமே வந்து ஓபிஎஸ் வந்து அதிமுகவுக்கு ஒரு நான் தான் திருப்பி அதிமுகவை மீட்க போறேனோ, அதிமுக உரிமை குழு அந்த குழு எல்லாம் என்ன ஆகும், இப்ப அவர் போட்ட கேஸ் எல்லாமே வந்து ஒரு வெட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு அவராவே கொண்டு போய் பண்ணிட்டாரு. அந்த விதத்துல அதிமுகவுக்கு இது ஒரு பிளஸ் பாயிண்ட். அந்த குழப்பம் போச்சு. இது அது மட்டும் இல்லாம இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து செங்கோட்டையன் வந்து தாவேக்கால ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி நாள் கூட வந்து திமுகல அவர் வந்து சேருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சோ அப்படி செங்கோட்டையனே சேர்ற மாதிரி இருக்கிற சமயத்துல அவர் தாவேக்கால போய் சேர்ந்தாரு. சோ இப்போ ஓபிஎஸ் போய் சேர்ந்திருக்காரு. நம்ம இன்னும் ஒரே ஒரு விஷயம் இல்ல, இன்னும் நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, இன்னும் யாரு அதிருப்தியா அதிமுக இருக்காங்க, அவங்க என்ன செய்யலாம்? இப்ப அதிமுக வேற யார் அதிருப்தியா இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல சார், அதிமுக அதிருப்தியாளர்கள் இதுக்கு மேல இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை ஏத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதிமுக அதிருப்தியாளர்கள் யாருமே கிடையாது. சோ நம்ம வந்து இவர் தர்ம யுத்தம் நடத்தும் பொழுது இவருக்கு ஆதரவா இருந்தவங்க ஒரு 10 பேர் தான். இப்ப என்ன சொல்றாங்க, இவர் தான் முக்குளத்தூருடைய ஒரு அடையாளம் ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் தர்ம யுத்தம் 1 நடத்தினது யாருக்கு எதிரான்னு பாத்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு உயர் பொறுப்புல இருந்தவங்க சசிகலா அவர்கள், அவங்கதான் பொதுச் செயலாளர் அன்னைக்கு, அவங்களுக்கு எதிராக தான் இவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்ப அவங்க யாரு, அவங்க ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. சோ அதன் பிறகுதான் இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால வெளியேற்றப்படுகிறாரு. சோ அப்பவுமே வந்து இவர் வந்து ஒரு இரட்டை தலைமை அப்படிங்கிறது கட்சிக்கு சரியில்லை, நம்ம ஒற்றை தலைமையா மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் சொல்றாங்க. அப்ப இவர் என்னன்னா, ஒரு எம்பி தேர்தல் வந்துச்சு. அந்த எம்பி தேர்தல்ல இவர் பண்ண ஒரு விஷயங்கள், அதாவது அவருடைய ஆதரவாளர் தர்மர் அப்படிங்கிறவருக்கு எம்பி சீட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு 10 நாட்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய போனை எடுக்காம ரொம்ப அலக்கழிச்சு வச்சதா கூறப்படுது. சோ அப்பதான் இந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பி சிவி சண்முகத்துக்கும் இன்னொரு எம்பி வந்து தர்மருக்கும் கொடுக்கப்பட்டது. இப்ப அவர் கூட இருக்கக்கூடிய அந்த தர்மரே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்து சேர்ந்துட்டாரு. இவர் யாருக்காக அந்த பிரச்சனைகளை உண்டாக்குனாரோ அவரே இப்ப அதிமுக வந்து சேர்ந்துட்டாரு. அதே மாதிரி ஓபிஎஸ் கூட வந்த ஒரு 5 எம்எல்ஏக்கள் அவர் கூட இருந்தாங்க. அதுல 2-3 பேருக்கு வந்து இப்ப ஆல்ரெடி திமுக போய் சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தர் இவரு கூட திமுக போய் சேர்ந்துட்டாரு. சோ வேற வழி இல்லாம தான் இவர் வந்து இப்படி பண்ணாரே தவிர மற்றவங்களுக்கு அப்படி இல்லை. ஏன்னா மற்ற அதிமுக இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் அவங்க வந்து நம்ம என்னைக்குமே திமுக தான் நமக்கு ஒரு எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருக்காங்க. இப்ப நம்ம ஒரு குண்டம் ராமச்சந்திரன் ஒரு எக்ஸாம்பிள், அவர் என்ன சொன்னாரு, நான் வந்து எப்படி ஜெயலலிதா அவர்கள் போட்டோ வச்ச இடத்துல கலைஞர் போட்டோ வைக்க முடியும், ஸ்டாலின் போட்டோ வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கி ஒரு வீடியோ வெளியிட்டார்ல. சோ அந்த மாதிரி ஒரு விசுவாசமான மனநிலையில தான் அதிமுக இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. சோ ஒரு சிலர் இந்த மாதிரி முடிவுகளை எடுக்கலாம். ஆனா கட்சி இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு கருத்தா இருக்கு. ஆமா, அவருடைய இப்ப எடப்பாடியாருடைய அந்த தலைமை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும். இனிமே வந்து அவரோட தலைமை பதவிக்கு வெளியில இருந்தோ இல்லாட்டி உள்ள இருந்தோ ஒரு கேள்வி வரவே முடியாதுங்கிறது ரொம்பவே தெளிவாயிடுச்சு. சரி, இப்ப ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கு வந்துட்டாரு. சோ இந்த திமுக இருக்கிற தலைவங்க எப்படி பாக்குறாங்க? இப்ப ஆல்ரெடி 2021 இவரை எதிர்த்து போட்டியிட்டவர் தங்க தமிழ்ச்செல்வன். சோ அப்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சொற்பமான வாக்கு வித்தியாசத்துல இவர் வந்து ஜெயிச்சாரு. யாரு, நம்ம ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அப்பவே தங்க தமிழ்ச்செல்வனுக்கு கொடுத்ததே அங்க இருக்கக்கூடிய நிறைய திமுக காரங்களுக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா அவர் வந்து அதிமுக இருந்து வந்தவர். அவருக்கு நீங்க உடனே பெரிய குளம் தொகுதியை தூக்கி கொடுக்குறீங்க, அவருக்கு சீட்டு கொடுக்குறீங்க. இப்ப காலங்காலமா திமுக இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றது, எங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டீங்களா, என்ன நிப்பாட்டி இருந்தா நானே ஜெயிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரிதான் இந்த தடவை வந்து திமுக சார்பில் யாராவது போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருந்திருப்பாங்கல்ல.
ஏன் அப்படின்னா தங்க தமிழ்செல்வன் வந்து எம்பி ஆயிட்டாரு. சோ ஆமா. அப்படி இருக்கும் பொழுது அங்க திமுகவினுடைய உரிமைகள் பறிக்கப்படுது. இப்படித்தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆலங்குளம் தொகுதியில கண்டிப்பா மனோஜ் பாண்டியன் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி ஒரத்தநாடு தொகுதியில அங்க இருக்கக்கூடிய திமுகவினர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க வந்து நீங்க வைத்தியலிங்கத்தையோ இல்ல அவருடைய மகனையோ நிப்பாட்ட போறீங்க அப்படின்னா காலங்காலமா திமுகவுக்காக இருக்கிறவங்க என்ன, இப்ப ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திமுக காரங்களும் நினைக்கிறது கிடையாது. அவங்க எம்எல்ஏ ஆகணும், அவங்க எம்பி ஆகணும்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. சோ அப்படி இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமா தான் பார்ப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இதுல வந்து மாற்று கருத்துக்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாம இவர் மேல எத்தனை குற்றச்சாட்டுகளை வச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னைக்கு திமுக மோடி அரசை எதிர்த்து தான் அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அவங்களுடைய ஆட்சியில. ஆனா அதை எல்லாத்தையும் அவங்கள காப்பாத்துறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு அஸ்திரம் தான். மோடி அவர்களுடைய நேரடி சிஷ்யன் அப்படின்னு நிறைய தடவை வந்து ஓ பன்னீர்செல்வத்தை திமுகவே குற்றச்சாட்டி இருக்கு. மோடியோட முதல் அடிமை யாருன்னா ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. சோ அப்படி மோடியின் அடிமைன்னு நீங்க சொன்ன நபரை இப்ப உங்க கூட வச்சிருக்கீங்களே, அப்ப நீங்க யாரு அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் மத்தியில எழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சோ இவரை வந்து எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க? ஃபர்ஸ்ட் இவருமே 2-3 சீட்டு கேட்பாரு. அவர் வந்து தனியா எனக்கு மட்டும் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் சேர்ந்திருக்க வாய்ப்பு இல்ல. அவருடைய மகனுக்கோ இல்ல அவருடைய ஆதரவாளர்களுக்கோ சீட்டு கேட்பாரு. இவங்க எல்லாருமே தேர்தலில் நிற்கும் பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக காரங்க அவங்க வந்து சீட்டுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யாத நிலை ஏற்படும். இப்போ ஓபிஎஸ் ஆதரவாளர்களே நிறைய பேர் பெரிய குளத்துல இருந்து இப்ப அதிமுக வந்து சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பா திமுகக்குள்ள இது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த சமயத்துல எல்லாம் வந்து எடப்பாடியார் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் தான் கொண்டு வந்தாரு, அவர் தான் ஆதரிச்சாரு. எடப்பாடி வந்து திமுகவோட உறவு வச்சுக்கிட்டு வந்து இதெல்லாம் வந்து செய்யறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த ஓபிஎஸ் இப்ப செஞ்சிருக்காருங்கிறதையும் நம்ம இதுல நினைவு கொள்ளணும். சோ இந்த சமயத்துல வந்து நேத்திக்கே வந்து ரொம்ப துணிவா இதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணவர் வந்து டிடிவி தினகரன். சோ இன்னைக்கு வந்து இது சசிகலா இப்ப நேத்தி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. சோ பன்ருட்டியார் வேற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சோ அவங்க ஒவ்வொருத்தரும் இது மாதிரி இதுல வந்து அவங்க என்ன ரோலை பிளே பண்ண போறாங்க இந்த எலெக்ஷன்ல அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப ஓபிஎஸ் போனது என்ன பொறுத்த வரைக்கும் திமுகவை அவங்களுடைய சைட இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய பலமின்மையை காமிக்கிறதா தான் நான் பாக்குறேன். அதாவது இந்த மாதிரி ஏதாவது தனிப்பட்டு தனி மரமா வரவங்களையாவது எடுத்தாவது தன்னுடைய பலத்தை சேர்த்துக்கணும் அப்படின்னு திமுக நினைக்கிறது. இன்னொன்னு அதிமுகவுக்கும் என்டிஏக்கும் இது ஒரு எக்ஸ்ட்ரா பலம். ஏன்னா அவங்க வந்து ஓபிஎஸ் எப்படி சமாளிக்க போறாங்க, ஓபிஎஸ்க்கு ஏதாவது ஒரு பதவி கொடுத்தாவது அவங்க வச்சுக்கணுமா அப்படிங்கிற பிரச்சனை அவங்களுக்கு போயிடுச்சு. சோ இப்ப அதுக்கு பதிலா அவங்க வந்து அவங்க எப்படி வெற்றியை வந்து நோக்கி போலாம், இல்லாட்டி வெற்றிகரமான வேட்பாளரை யாரை நியமிக்கலாம் அப்படிங்கிற வந்து ஒரு இதுல அவங்க போக்கஸ் பண்ணி ரொம்ப முன்னேறி போவாங்க. அதனால இது வந்து என்டிஏக்கு தான் அட்வான்டேஜ். ஓபிஎஸ்க்கும் திமுகவுக்கும் தனிப்பட்ட விதத்துல இது வந்து ஒரு தோல்வி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வகையில பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் தனித்து விடப்பட்டிருந்தாரு, தேர்தலில் போட்டியிடல அப்படின்னா பாருங்க பிஜேபியை நம்பி போனாரு, இப்படி கைவிட்டாங்க, தனியா நிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பமும் உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனா இப்ப என்னன்னா அவர் வந்து திமுக போய் சேர்ந்ததுனால இவருக்கு வந்து துரோகி அப்படிங்கிற மாதிரி அதிமுகவோட ஐடி விங்லாம் அவரை பத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ என்ன இருந்தாலும் கண்டிப்பா திமுக என்ன பண்றாங்க அப்படின்னா காங்கிரஸ் ஒருவேளை வெளியேறுச்சு அப்படின்னா நம்ம அந்த இழப்பை சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி யார் யாரெல்லாம் வர்றாங்களோ எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காங்கிரஸ் எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. எப்படின்னா காங்கிரஸ் கேட்கக்கூடிய சீட்டுகளுக்கும் இப்ப இவங்க சேர்க்கக்கூடிய ஆட்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வித்தியாசம் இருக்கு. காங்கிரஸ் 40 சீட்டு அட்லீஸ்ட் ஒரு 30 எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா 25க்கு அவங்க வந்து மீண்டுமே ஒத்துக்கொள்வாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இத்தனை நபர்களை அவங்க சேர்க்கும் போது அதை எப்படி சீட் கன்சாலிடேட் பண்ணுவாங்க? இப்ப 150 தொகுதிகள்ல தான் உதயசூரியன் நிக்கிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் ஏற்படுது. ஏன்னா இவங்க சேர்த்துக்கிட்டு இருக்கிற ஆட்கள் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே குறைஞ்சது 6 தொகுதி 7 தொகுதி கேட்டுட்டு இருக்காங்க. சோ எத்தனை தொகுதிகள்ல உதயசூரியன் நிக்குதோ அந்த அளவுக்கு திமுகவுக்கு பலம். அததான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் நிறைய கட்சிகள் கூட பேசாம இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். தேமுதிக அவர் போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டது என்னன்னா அவங்க வந்து இங்க வந்து நின்னாலுமே முரசு சின்னத்துல தான் நிற்பாங்க. முரசுக்கும் உதயசூரியனுக்கும் போட்டி நடக்கிறதுக்கும் உதயசூரியனுக்கும் இரட்டை இலைக்கும் போட்டி நடக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சோ அதை மனசுல வச்சுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய காய்கள் நகர்த்திக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த தேர்தல் களம் வந்து ரொம்பவே சூடு பிடிச்சுக்கிட்டு இருக்கு. 2 அணிகளுமே அவங்களுக்கான அணிய ஒரு வலுவாதான் கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல யார் வந்து முக்கியமான பங்காற்ற போறது அப்படின்னா காங்கிரஸ் தான். ஒரு மாசமா அதை பத்தி நம்ம பேசி ரொம்ப புளிச்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலுமே அவங்க வந்து கடந்த 5 ஆண்டுகள் செயல்படாம இருந்தா கூட இந்த 1 மாசத்துல அவங்க வீரியமாக செயல்பட்டு
காங்கிரஸ்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டுல இருக்கு, நாங்களும் தேர்தலில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்க போகிறோம் அப்படிங்கிறத காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேனல்லயே வந்து திரு சேகர் ஐயர் அந்த அனாலிசிஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கான லிங்க் நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்போம். நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். ஏன்னா இப்ப வந்து திமுக வந்து இவ்வளவு வேகமா வந்து வேற விஷயங்களை செய்யறத பார்த்தா காங்கிரஸ் அதை கட்டி விடத்துக்கு தயாராயிடுச்சு அப்படிங்கிறது தெரியுது. சோ அந்த விஷயம் வந்து இன்னும் 2-3 நாள்ல நம்ம நிச்சயம் எதிர்பார்க்கலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப வந்து இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு 2 கட்சி போலரைசேஷனுக்கு தான் போறது. அது தமிழ்நாடு தேர்தல் எப்பவுமே தெளிவான முடிவை கொடுக்கும். இந்த தொங்கு சட்டசபைங்கிறது தமிழக இதுல வந்து இது வரைக்கும் இருந்தது இல்ல. இந்த தேர்தலையும் அது மாதிரி ஒரு இரு துருவ அரசியலுக்கு தான் போறதா நான் பாக்குறேன். ஆனா இப்ப காங்கிரஸ் வந்து தாவே கேட்டா போனான்னா அது அரசியல்ல ஒரு மாற்றம் வரும். ஆனா இந்த இரு துருவ அமைப்பிலிருந்து 3 துருவமா மாறத்துக்கு ஒரு சிறு வாய்ப்பு இருக்கு. அதுதான் நம்ம பார்வையா இருக்கு.